பல்சர் பைக்கில் சைடு இண்டிகேட்டர் ஸ்பீக்கர் மாற்றுறது எப்படின்னே தெரியாமல் நானும் ஒரு 2 வாரமாக அந்த ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திருக்குன்னு முடிச்சுனே கிடந்தேன். நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஸ்பீக்கர் எவத்துக்குறதுனே தெரியல, லைன் எப்படி கொடுக்குறதுனே தெரியாமல் முடிச்சிடுறேன். ஸோ இப்படியே இருக்கும்போது தான் கொஞ்சம் என்னுடைய மூளை யூஸ் பண்ணி ஒரு வழியாக ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃப்ரண்ட்டில் நின்று பார்க்கும்போது ரைட் சைடில், பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே சைடில் உள்ள வச்சுருப்பாங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து எடுத்துகிட்டு அழகாக அந்த ஸ்பீக்கரை போய் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கரில் வந்து பிளாக் அண்ட் ரெட் ஒயர் இருக்கும். ஸோ அந்த ஸ்லீவை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த ஸ்லீவையும் ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஃபோனில் ஒரு வீடியோவாக எடுத்துக்கேன். நானே வந்து அந்த மாதிரி எடுத்து வச்ச வீடியோ தான் இது. ஸோ வீடியோ மாதிரி எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ராப்பராக வந்து அந்த ஸ்லீவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக பிளாக் ரெட்டை வந்து கரெக்டாக வச்சு அந்த இது மாதிரி வரும், ஜாகை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுப்பாக வந்து வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். என்னென்னா கொஞ்சம் பொறுமை வேணும், கரெக்டாக வந்து ப்ராப்பராக பார்க்கணும். ஒரு சில அதாவது என் பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருந்தது. மற்ற பைக்ஸில் ஒரு சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீக்கர் வரும், டபுள் ஒயரிங்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்காதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இந்த பிளாக் ரெட் ஒயர் இருக்குன்னா அந்த ஒயரிங்கை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணாலே சரியாக போயிடும். நன்றி.